விருச்சிகம் ராசி நேயர்களே, நீங்கள் கடந்த கால வாழ்க்கையில் ரொம்பவே கஷ்டப்பட்டு தனிமையை தேர்ந்தெடுக்க வைத்த அனுபவங்கள் உங்களுக்கு அதிகமாகவே இருந்திருக்கும். உலகில் உள்ள அத்தனை ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் சந்தித்த பிறகு விருச்சிக ராசியினர் எடுக்கும் இறுதி முடிவு தனிமை. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் என்பது விரயம் மற்றும் மோட்ச ஸ்தானமாகும். மனிதர்களின் போலித்தனமான அன்பும் சுயநலமும் உங்களுக்கு புரிந்தவுடன் நீங்கள் கூட்டத்தில் இருந்தாலும் தனிமையை உணரத் தொடங்கியிருப்பீர்கள். யாரிடமும் பேசப் பிடிக்காமல் உங்கள் அறையிலேயே முடங்கி கிடந்த நாட்களும், உங்கள் கண்ணீரை நீங்களே துடைத்துக் கொண்ட தருணங்களும் உங்களை தனி மனிதனாகவே மாற்றியிருக்கும். ஆனால் இந்த தனிமை உங்களை பலவீனப்படுத்துவதில்லை. மாறாக உங்களுக்குள் இருக்கும் ஆன்மீக தேடலையும் சுய பலத்தையும் கண்டறிய உதவியிருக்கிறது. அதாவது உங்களுடைய மனிதர்களோட போலித்தனமான அன்பையும் சுயநலத்தையும் உங்களுக்கு புரிந்தவுடன் நீங்கள் அந்த கூட்டத்திலிருந்து தனிமையை உணர தொடங்கியிருந்திருப்பீங்க. யார் கூடயுமே பேச பிடிக்காமத்தான் நீங்க உங்க அறையிலேயே முடங்கி கிடந்த நாட்கள் உங்கள் கண்ணீரையை நீங்களே துடைத்து கொண்ட தருணங்களும் உங்களை தனி மனிதனாகவே மாற்றியிருக்கும். மனதை உடைத்த அவமானங்கள் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். விருச்சிக ராசிக்கு 8ஆம் இடம் என்பது அவமானங்கள், கண்டங்கள் மற்றும் எதிர்பாராத இழப்புகளை குறிக்கும். 8ஆம் இடத்து அதிபதி தசை நடக்கும்போது நீங்கள் செய்யாத தவறுக்காக சமூகத்திலோ, பணிபுரியும் இடத்திலோ அல்லது சொந்த பந்தங்கள் மத்தியிலோ நீங்கள் மிக கொடூரமான அவமானங்களை சந்திக்க நேரிட்டிருக்கும். இவன் இப்படிப்பட்டவன்தான் என்று உங்களைப் பற்றி குறைத்து மதிப்பிட்ட போது உங்கள் மனம் சுக்குநூறாக உடைந்திருக்கும். அந்த அவமானங்கள் உங்களை அழ வைத்தாலும், ஒரு நாள் நாம் யார் என்று நிரூபித்துக் காட்ட வேண்டும் என்ற வைராக்கிய நெருப்பை உங்களுக்குள் பற்ற வைத்திருப்பதும் இதே அவமானங்கள்தான். அதாவது உங்களுடைய மனசை ரொம்பவுமே உடைச்சி வச்சிருந்திருப்பாங்க. நீங்களே செய்யாத தவறுக்கு சமூகத்திலோ, பணிபுரியும் இடத்திலேயோ அல்லது சொந்த பந்தங்கள் மத்தியிலேயோ நீங்கள் மிக கொடூரமான அவமானங்களையே சந்திக்க நேரிட்டிருக்கும். அதனால இவன் இப்படிப்பட்டவன்தான் என்று உங்களைப் பற்றி குறைத்து மதிப்பிட்ட போதெல்லாம் உங்கள் மனம் சுக்குநூறாகவே உடைந்திருக்கும். அந்த அவமானங்கள் உங்களை அழவே வைத்திருந்திருக்கும். வாழ்க்கையை தலைகீழாக மாற்றிய சம்பவங்கள் உங்களுக்கு அதிகமாகவே இருந்திருக்கலாம். விருச்சிக ராசியினரின் வாழ்க்கை என்பது எப்போதும் ஒரே சீராக இருப்பது இல்லை. அது ஒரு சுழற்காற்றை போன்றது. திடீரென ஏற்படும் விபத்துகள், எதிர்பாராத நஷ்டங்கள் அல்லது மிக நெருங்கியவர்களின் இழப்பு என ஏதோ ஒரு பாதையே தலைகீழாக மாற்றியிருக்கும். அந்த சம்பவத்திற்கு முன்னால் ஒரு வாழ்க்கை என்று உங்கள் நாட்குறிப்பு மாறியிருக்கும். உங்கள் நாட்குறிப்பு உங்கள் அந்த புயல் உங்களை முற்றிலும் அழித்துவிட்டது என்று மற்றவர்கள் நினைத்தபோது நீங்கள் ஒரு பீனிக்ஸ் பறவையைப் போல அந்த சாம்பலிலிருந்து மீண்டும் உயிர் தெழுந்து வந்திருப்பீர்கள். இந்த அத்தகைய கசப்பான அனுபவங்களும் உங்களை ஒரு இரும்பாகவே மாற்றியிருக்கின்றன. இனி உங்களை யாராலும் எந்த சூழ்நிலையிலும் அசைக்க முடியாது என்பது பிரபஞ்சம் உங்களுக்கு தரும் ஜோதிட பாதமே ஆகும். நீங்கள் எதிர்பாராத நஷ்டங்கள் அல்லது மிக நெருங்கியவர்களோட இழப்பு ஏதோ ஒரு சம்பவம் உங்கள் வாழ்க்கையோட பாதையவே தலைகளாகவே மாற்றியிருக்கும். அதுக்கு பின்னால் ஒரு வாழ்க்கையை உங்கள் நாட்குறிப்பையே மாற்றி இருந்திருக்கும். அந்த புயல் உங்களை முற்றிலுமே அழித்து விட்டது என்று மற்றவங்க நினைச்ச போது நீங்கள் ஒரு பீனிக்ஸ் பறவை போல தான் ரொம்ப அந்த சாம்பல்ல இருந்தே உயிர் தெழுந்து வந்திருப்பீங்க. இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நன்மைகளை தான் நடக்கப் போகிறது. வீடு மற்றும் சொத்து யோகம் கிடைக்கும். சொந்தமாக ஒரு வீடு கட்ட வேண்டும் அல்லது நிலம் வாங்க வேண்டும் என்பது உங்கள் வாழ்நாள் கனவாக இருந்திருக்கலாம். அந்த கனவு நனவாகும் யோகம் தற்போது கனிந்து வந்துள்ளது. செவ்வாய் பகவான் பூமிகாரகன் என்பதால் உங்களுக்கு புதிய வீடு, மனை, வண்டி, வாகனங்கள்
வாங்குவதற்கான யோகத்தை அள்ளிக் கொடுப்பார்கள். வங்கிக் கடன்கள் சுலபமாக கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள், நீதிமன்ற வழக்குகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடிவுக்கு வரும். தடைபட்டுக் கொண்டிருந்த வீட்டு கட்டுமானப் பணிகள் இனி அதிவேகமாக நிறைவடைந்து, நீங்கள் மிக விரைவில் புதுமனை புகுவிழா, கிரகப்பிரவேசம் காணும் நல்வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகப் போகிறது. நீங்கள் சொந்தமா வீடு கட்ட வேண்டும் அல்லது நிலம் வாங்க வேண்டுங்கிற உங்க வாழ்நாள் கனவு இனி வந்த அந்த கனவு எல்லாமே நனவாகுற யோகம் உங்களுக்கு கனிந்து வந்துள்ளது தற்போது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புதிய வீடு, மனை, வண்டி, வாகனங்கள் வாங்குவதற்கு யோகத்தை அள்ளி கொடுக்கப் போகிறது உங்கள் செவ்வாய் பகவான். அது மட்டும் இல்லாமல் வங்கி கடன்கள் சுலபமாகவே உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. தடைப்பட்டு கொண்டிருந்த கட்டுமான பணிகள் இனி அதிவேகமாகவே நிறைவடையப் போகிறது. நற்செய்திகள் தொடர்ந்து வரும். இதுவரை நீங்கள் தேடி அலைந்தீர்களோ, எந்த ஒரு விஷயத்திற்காக காத்திருந்தீங்களோ, அங்கிருந்து உங்களுக்கு சாதகமான மற்றும் மகிழ்ச்சியான செய்திகள் வரத் தொடங்கும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் இருந்து வேலைக்கான அழைப்பு கடிதம் வரும். வெளிநாடு செல்ல முயல்பவர்களுக்கு விசா போன்ற அனுமதிகள் சுலபமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் காது குளிரும்படியான நற்செய்திகள் உங்களை தேடி வந்து கொண்டேதான் இருப்பதால் உங்கள் வீட்டில் எப்போதும் ஒரு திருவிழா போன்ற மகிழ்ச்சியான சூழல் நிலவும். உங்களின் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகும் காலம் இதுவே ஆகும். உங்களை எந்த ஒரு விஷயத்துக்காக காத்திருந்தீங்களோ, அங்கிருந்து உங்களுக்கு சாதகமான மற்றும் மகிழ்ச்சியான செய்திகள் வரத் தொடங்கப் போகிறது உங்களுக்கு. வேலை தேடுபவர்களுக்கு நல்ல நிறுவனத்திலிருந்து வேலைக்கான அழைப்பு கடிதம் உங்களுக்கு வரும். அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு காது குளிரும் படியான நற்செய்திகள் உங்களை தேடி வந்து கொண்டேதான் இருக்கும். அதனால உங்க வீட்டுல எப்போதும் ஒரு திருவிழா போன்ற மகிழ்ச்சியான சூழல் நிலவப் போகிறது. வாழ்க்கை வெற்றி பாதையில் செல்லப் போகிறது. முடிவாக, விருச்சிக ராசிக்காரர்களின் வாழ்க்கை இதுவரை சந்தித்த அனைத்து சோதனைகளும் கடந்து இனி சாதனைகளை நோக்கி, அதாவது ஒரு மிகச்சிறந்த வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கத் தொடங்கப் போகிறீர்கள். முட்களின் மேல் நடந்து வந்தது போன்ற காலம் மாறி, இனி உங்கள் பாதை மலர் பாதையாக மாறும். சமுதாயத்தில் அந்தஸ்து, குடும்பத்தில் மகிழ்ச்சி, தொழிலில் லாபம், உடலில் ஆரோக்கியம் என அனைத்து பக்கங்களிலிருந்தும் நன்மைகள் உங்களை சூழும். தோல்விகள் அனைத்தும் வெற்றிகளாக மாறும். நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் தங்கு தடையின்றி நிறைவேறி, நீங்கள் ஒரு வெற்றியாளராக சமுதாயத்தில் வலம் வருவீர்கள் என்பது மட்டும் திண்ணம். அதாவது உங்களோட ஒரு மிகச்சிறந்த வெற்றி பாதையை நோக்கி தான் நீங்க பயணிக்க தொடங்க போறீங்க. உங்கள் பாதை மலர் பாதையாகவே மாறப்போகிறது. சமுதாயத்தில் அந்தஸ்து, குடும்பத்தில் மகிழ்ச்சி, தொழிலில் லாபம், உடலில் ஆரோக்கியம் என அனைத்து பக்கங்களிலிருந்தும் நன்மைகள் தான் உங்களை சூழப் போகிறது. இவை அனைத்தும் நீ வரப்போகும் நாட்களில் நடந்தால் மறக்காமல் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நனவாகும் யோகம் தற்போது கனிந்து வந்துள்ளது. செவ்வாய் பகவான் பூமி காரகன் என்பதால் உங்களுக்கு புதிய வீடு, மனை, வண்டி, வாகனங்கள் வாங்குவதற்கான யோகத்தை அள்ளி கொடுப்பார்கள். வங்கி கடன்கள் சுலபமாக கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள், நீதிமன்ற வழக்குகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடிவுக்கு வரும். தடைபட்டு கொண்டிருந்த வீட்டு கட்டுமான பணிகள் இனி அதிவேகமாக நிறைவடைந்து, நீங்கள் மிக விரைவில் புதுமனை புகுவிழா, கிரகப்பிரவேசம் காணும் நல்வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகப் போகிறது. நீங்கள் சொந்தமா வீடு கட்ட வேண்டும் அல்லது நிலம் வாங்க வேண்டுங்கிற உங்க வாழ்நாள் கனவு இனி வந்த அந்த கனவு எல்லாமே நனவாகுற யோகம் உங்களுக்கு கனிந்து வந்துள்ளது தற்போது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புதிய வீடு, மனை, வண்டி, வாகனங்கள் வாங்குவதற்கு யோகத்தை அள்ளி கொடுக்கப் போகிறது உங்கள் செவ்வாய் பகவான். அது மட்டும் இல்லாமல் வங்கி கடன்கள் சுலபமாகவே உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. தடைப்பட்டு கொண்டிருந்த கட்டுமான பணிகள் இனி அதிவேகமாகவே நிறைவடையப் போகிறது. நற்செய்திகள் தொடர்ந்து வரும். இதுவரை நீங்கள் தேடி அலைந்தீர்களோ, எந்த ஒரு விஷயத்திற்காக காத்திருந்தீங்களோ, அங்கிருந்து உங்களுக்கு சாதகமான மற்றும் மகிழ்ச்சியான செய்திகள் வரத் தொடங்கும்.
வேலை தேடுபவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் இருந்து வேலைக்கான அழைப்பு கடிதம் வரும். வெளிநாடு செல்ல முயல்பவர்களுக்கு விசா போன்ற அனுமதிகள் சுலபமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் காது குளிரும்படியான நற்செய்திகள் உங்களை தேடி வந்து கொண்டேதான் இருப்பதால் உங்கள் வீட்டில் எப்போதும் ஒரு திருவிழா போன்ற மகிழ்ச்சியான சூழல் நிலவும். உங்களின் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகும் காலம் இதுவே ஆகும். உங்களை எந்த ஒரு விஷயத்துக்காக உங்களை காத்திருந்தீங்களோ, அங்கிருந்து உங்களுக்கு சாதகமான மற்றும் மகிழ்ச்சியான செய்திகள் வரத் தொடங்கப் போகிறது. உங்களுக்கு வேலை தேடுபவர்களுக்கு நல்ல நிறுவனத்திலிருந்து வேலைக்கான அழைப்பு கடிதம் உங்களுக்கு வரும். அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு காது குளிரும் படியான நற்செய்திகள் உங்களை தேடி வந்து கொண்டே தான் இருக்கும். அதனால உங்க வீட்ல எப்போதும் ஒரு திருவிழா போன்ற மகிழ்ச்சியான சூழல் நிலவப் போகிறது. வாழ்க்கை வெற்றி பாதையில் செல்லப் போகிறது. முடிவாக, விருச்சிக ராசிக்காரர்களின் வாழ்க்கை இதுவரை சந்தித்த அனைத்து சோதனைகளும் கடந்து இனி சாதனைகளை நோக்கி, அதாவது ஒரு மிகச்சிறந்த வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கத் தொடங்கப் போகிறீர்கள். முட்களின் மேல் நடந்து வந்தது போன்ற காலம் மாறி, இனி உங்கள் பாதை மலர் பாதையாக மாறும். சமுதாயத்தில்